அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவிரி மற்றும் மேகதாது அணை பிரச்சனைகளில் மத்திய மாநில அரசுகள் கபட நாடகம் ஆடுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சுமத்தி இருக்கிறார். தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் திமுக அரசு, கர்நாடக காங்கிரஸ் அரசு, மத்திய பாஜக அரசு துரோகம் இழைப்பதாகவும் இபிஎஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னென்ன விவரங்கள் சொல்லுங்க. அதாவது மேகதாது விவகாரம் பொறுத்த வரைக்கும் மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய சோமண்ணா ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அதாவது இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகா அரசுகள் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூக தீர்வினை ஏற்படுத்த வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இந்த கருத்தை தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் கண்டிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவரது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அவர் இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் மத்திய மாநில அரசுகள் காவிரி மற்றும் மேகதாது அணை பிரச்சனையில் தொடர்ந்து கபட நாடகம் ஆடி வருவதை அதிமுக சார்பில் வன்மையாக கண்டிக்கிறேன். தமிழக மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் தொடர்ந்து துரோகம் செய்வதையே தமிழகத்தை ஆளும் திமுக அரசும் கர்நாடகத்தை ஆளும் அதன் கூட்டாளி காங்கிரஸ் அரசும் செய்து வந்த நிலையில் போதாத குறைக்கு தற்போது மத்தியில் ஆளும் பாஜக கூட்டணி அரசும் கங்கணம் கட்டிக்கொண்டு முனைப்பு காட்டி வருவது ஏற்கத்தக்கது அல்ல என்று குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் தமிழகத்திற்கும் கர்நாடகாவிற்கும் நடுநிலையாக இருந்து பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டிய மத்திய அரசு கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த சோமண்ணா அவர்களை மத்திய ஜலசக்தி துறையில் இணையமைச்சராக நியமித்திருப்பது தமிழகத்திற்கு செய்த மிகப்பெரிய மாபெரும் துரோகம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஏற்கனவே காவிரி மேகதாது பிரச்சனையில் தமிழகம், கர்நாடகா மாநிலங்களுக்கிடையே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டிய மத்திய அமைச்சர் மேகதாது பிரச்சனையில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று பேசியதாக ஊடகங்களில் வந்த செய்தி டெல்டா மாவட்ட விவசாயிகளிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த நிலையில் தமிழகத்தை ஆளும் முதலமைச்சர் பேசா மடந்தையாக இருப்பதன் காரணம் புரியவில்லை. இது கண்டிக்கத்தக்கது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.